என்னோட வாழ்க்கையில் சுமார் 23 வருடமாக மந்திர தியானம்னு ஒன்று என் ஸ்டெப்பை பழகி அதுக்கு மேலே இன்னைக்கு என் வாழ்நாளில் என் உடம்புல எந்த வித வியாதியும் வராது. என் உடல் முதுமைங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை. இன்றைக்கி தான் 58 வயசு. இன்றைக்கி நான் எப்படி இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கை. அப்புறம் என் உடம்புல அந்த எதுவும் வராது. அந்த மாதிரி சக்தி பெற்று வாழ்க்கையில் ஜெயிச்ச கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரவிதாஸ் நான் தான். என்னோடய வயது இன்னும் 58. எனக்கு இனி இந்த முதுமைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நான் இந்த சக்தி பெற இதான் பட்ட கஷ்டங்களுக்கு ஆஹா, வாழ்க்கையில் எந்த மனிதனும் படாத கஷ்டம் நான் பட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இனி என் வாழ்க்கையில் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சுதந்திர பறவை நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் வாழ்க்கை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஆனால் எந்த விதம்னு சொல்லலை, பல விதத்தில் முன்னுக்கு வரலாம். அது உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கை. என்னோடய மனசு இதுதான் ஜெயித்து ஆகணும்னு செய்தேன். சுமார் 23 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தேன். அப்படித்தான் மந்திர தியான வாழ்க்கையில் என்ன தான் இருக்க பார்ப்போம். நான் ஜெயிச்சிட்டேன் பாருங்கள். ஜெயிச்சு இன்னைக்கு உலகத்தில் யாருமே இல்லை. இது 57 வயசு இதே தோட்டம். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுக்க எப்போ என் வாழ்க்கை முடியும்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நான் இப்படி தான் வாழ போகிறேன். எந்த முதுமை எனக்கு கிடையாது. இனி முதுமை உடல் வியாதி எதுவும் கிடையாது. எல்லா நாளும் இதே இளமை தோட்டத்தில் தான் வாழ போகிறேன். என் உடல் உணர்ச்சி இருக்கே ஹாஹா சொல்லலை. போதும் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நம்பி வாழுங்க. இப்படித்தான் வாழ்ந்து காட்டுவாங்க. வாழுங்க, கண்டிப்பாக முடியும். அதாவது எந்த இல்லைன்னு ஒரு 30 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் நான் வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக வாழலாம். ஆனால் மனசு வச்சு வாழுங்க. இல்லைன்னா இன்னைக்கு குடிப்பேன் நாளையே வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போச்சு. கோட்டை குடிச்சு நிறைய வேண்டியதுதான். என் வாழ்க்கையில் தண்ணி, சிகரெட்டு, பொண்ணு எந்த பழக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் பொண்ணு பழக்கம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்டாட்டி சுமார் 18 வருஷத்துக்கு முன்னே எஸ்கேப். ஸோ அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் பழகலை. தியான வாழ்க்கையில் வாழ்ந்து பார்க்கணுன்னு வாழ்ந்தேன், ஜெயிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.